இந்த காட்டில் ஒரு நாள் யாராவது ஒரு விலை உயர்ந்த பொருளை கண்டுபிடித்தால் ஆயுள் முழுவதும் ராஜ விருந்து கிடைக்கும் என்று ஒரு பெரிய அறிவிப்பு வந்தது. ஆனால் அது என்ன தெரியுமா? வாங்க பார்க்கலாம். இது கதையும் கருத்தும். ஒரு பசுமையான காடு. அந்த காட்டின் ராஜாவிற்கு நாளை பிறந்த நாள். அனைத்து விலங்குகளும் மகிழ்ச்சியாக இருந்தனர். அப்பொழுது சிங்கராஜா எல்லா விலங்குகளையும் அழைத்து சொன்னார், நாளை இந்த காட்டில் யார் மிகவும் மதிப்புமிக்க விலை உயர்ந்த பொருளை கண்டுபிடித்துத் தருகிறீர்களோ அவர்களுக்கு இந்த காட்டில் என்னுடன் சேர்ந்து ராஜ விருந்து கிடைக்கும். வாழ்நாள் முழுவதும் உணவு பற்றாக்குறை இருக்காது. அனைத்து விலங்குகளும் ஆச்சரியத்தில் உறைந்தன. விலை உயர்ந்த பொருளா? புதையலா? பொக்கிஷமா? தங்கமா? மாணிக்கல்லா? என்று அனைவரும் பேசிக் கொண்டனர். அந்த இரவு முழுக்க காடு தூங்கவே இல்லை. அடுத்த நாள் காலை முதலே தேடல் தொடங்கியது. குரங்கு மரங்களின் உச்சியில் பார்த்தது. நரி குகைகளில் தேடியது. யானை தரையை தோண்டியது. முயல் புதர்களுக்குள் ஓடி அலசியது. ஆனால் எதுவும் கிடைக்கவில்லை. அந்த காட்டில் ஒரு சிறிய கிளி இருந்தது. அதன் பெயர் சிந்து. சிந்து மிகவும் இனிமையாக பேசும் கிளி. அவள் மற்ற விலங்குகளிடம் சொன்னாள், உங்களுக்கு உதவி வேண்டுமா? கவலைப்படாதீர்கள், கண்டிப்பாக கிடைக்கும். நாம் சேர்ந்து தேடலாம். மற்ற விலங்குகள் பொருளைத் தேடி அலையும் போது சிந்து எல்லோருக்கும் உதவி செய்தாள். தாகமாக இருந்த முயலுக்கு தண்ணீர் இருக்கும் இடத்தை சொன்னாள். சோர்ந்திருந்த குரங்கிற்கு பழங்களை காட்டினாள். நரிக்கு சரியான பாதையை கூறினாள். மாலை வந்தது. எந்த விலங்குக்கும் அந்த பொருள் கிடைக்கவில்லை. அனைவரும் சிங்கராஜாவிடம் வந்தனர். மகாராஜா, எங்கும் அந்த பொருள் கிடைக்கவில்லை. சிங்கராஜா மெதுவாக சிரித்தார். அந்த விலை உயர்ந்த பொருள் இந்த காட்டிலேயே இருக்கிறது. ஆனால் நீங்கள் தேடிய இடத்தில் இல்லை. அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர். அப்ப யாருக்கு கிடைத்தது? நீங்க என்ன நினைக்கிறீங்க குட்டீஸ்? அந்த விலை உயர்ந்த பொருள் எது? யாருக்கு கிடைத்தது? வாங்க, சிங்கராஜா என்ன சொல்லுறாரு பாப்போம். சிங்கராஜா சிந்துவை நோக்கி சுட்டிக்காட்டினார். ஆனால் சிந்து எதையும் தேடவே இல்லையல்லவா? அனைவரும் ஆச்சரியமாக சிந்துவை பார்த்தனர். இந்த காட்டின் உண்மையான விலை உயர்ந்த பொருள் தங்கமல்ல, இனிமையான சொற்கள். அந்த வார்த்தைகள்தான் இந்த காட்டின் உண்மையான செல்வம் என சிங்கராஜா கூறினார். சிலர் வெட்கப்பட்டனர். சிலர் சிந்திக்கத் தொடங்கினர். சிங்கராஜா தொடர்ந்தார், நீங்கள் எல்லோரும் பொருளை தேடிக் கொண்டிருந்தீர்கள். ஆனால் சிந்து இனிய வார்த்தைகளால் அனைவரின் மனதையும் வென்றாள். இன்று காடு முழுவதும் அவளை நேசிக்கிறது. அவளுக்கு உணவு இல்லாமல் போனால் இந்த காடு முழுவதும் அவளுக்கு உதவும். ஏன் தெரியுமா? ஏனெனில் இனிமையாக பேசுபவர்க்கு ஒருபோதும் துன்பம் வராது. அவளது வார்த்தைகளே அவளது விலை உயர்ந்த பொருள். அந்த நாளிலிருந்து காடு மாறியது. குரங்கு இனிமையாக பேசத் தொடங்கியது. நரி மென்மையாக நடந்து கொண்டது. யானை எல்லோரையும் பாராட்டத் தொடங்கியது. சில மாதங்களில் காடு மிகவும் ஒற்றுமையுடன் வளம் பெற்றது. இனிமையான வார்த்தைகள் பேசும் மனசே உலகில் மிகப்பெரிய செல்வம். இக்கருத்தை திருவள்ளுவர் அழகாக கூறியிருக்கிறார். குறள் எண் 94. அதிகாரம் இனியவை கூறல். குறள், துன்புறூவும் துவ்வாமை இல்லாகும் யார்மாட்டும் இன்புறூவும் இன்சொல் அவர்க்கு. விளக்கம், எவரிடமும் இன்பம் தரும் இனிய சொற்களை பேசுபவர்க்கு துன்பம் தரும் வறுமை வராது. என்ன குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இதுபோல இன்னும் நிறைய சுவாரஸ்யமான கதையும் கருத்தும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அதையெல்லாம் மிஸ் பண்ணாம பாக்க கீழே இருக்கிற அந்த சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை இப்பவே கிளிக் பண்ணுங்க. நம்ம சேனல் குடும்பத்தில் நீங்களும் இணைஞ்சிடுங்க. ததா!